புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார், புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஆமென். பைபிள் கரங்களை எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். கலாத்தியர் 6:14 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் நான் என்ன பண்ண மாட்டாரா, மேன்மை பாராட்டத்திருப்பேன் அப்படிங்கிறார். ஆமென். அப்ப மேன்மை பாராட்டுவதற்குன்னே இந்த உலகம் என்ன பண்ணுது இருக்குது. இப்ப தேவனே சொல்றோம், கர்த்தர் என்ன மேன்மையா வைப்பான்னு சொல்றோம் இல்லையா? ஆனா மேன்மையா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பைபிள் சொல்லுது. ஆமென். இப்ப இங்க சொல்லும் போது பவுல் சொல்றாரு, நான் எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், எதை தான் மேன்மை பாராட்டுவேன், சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப இதன் அடிப்படையில் தான் சில காரியத்தை பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் தான் நம்ம 21 நாள் ஜெபமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த 21 ஜெபத்திலையும் ஒரு காரியத்தை தான் நம்ம மென்ஷன் பண்றோம். என்னன்னா, தேவனோடு நான் இணைக்கப்பட்டிருக்கேன். அதாவது தெய்வீக இணைப்பின் மூலமாக தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பதற்கு தெய்வீக வழிநடத்தல், அப்படிதான் காரியத்தை பார்த்து வருகிறோம். அப்ப அதை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆச்சரியப்படும்படியான காரியங்கள், வியக்கத்தக்க காரியங்கள்ல வேதத்துல இருந்து பார்த்துட்டு வரோம். அப்ப இன்னைக்கு நேத்து கூட பார்க்கும்போது ரொம்ப வியக்கத்தக்க விஷயத்து தான் இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது ஜனங்கள் 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 பார்க்கிறோம். ஆனா மோசேகிட்ட ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, என் குமாரனை. அப்ப அந்த அத்தனை லட்சம் பேரையும் ஜனங்களா பார்க்கல, பிள்ளைகளா பார்க்கிறாரு. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளை எப்படி பார்ப்பாரு. அப்ப இன்னைக்கு நல்லா விளைவிக்கணும். நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறேன். தெய்வீக ஆசீர்வாதம் என் வாழ்க்கையின் பங்கா மாறும், என் குடும்பத்தின் பங்கா மாறும், என் பிள்ளைகளின் பங்கா மாறும், என் சந்ததிகளின் பங்கா மாறும். ஆமென். ஆனா அந்த எதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், எதை பத்தி தான் நான் மேன்மை பாராட்டுவேன், சிலுவையை குறித்து. ஆமென். அப்ப சிலுவையை குறித்துன்னா வெறும் கிராஸை பத்தி சொல்ல வரல, சிலுவையை தொங்கின இயேசுவை குறித்து. அல்லேலூயா. அதான் சொல்லுது, சிலுவையை குறித்த உபதேசம் எப்படி இருக்குமா கெட்டு போறவர்களுக்கு, ஆனா நமக்கும் அது தேவ பலனா. ஏன் அப்படின்னு சொல்லும் போது, அதுலதான் ஒரு மிகப்பெரிய வாழ்வு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது, நமக்கு வந்திருக்கிறது. அதனால இந்த உலகத்துல எது எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும், ஒருவேளை அது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தா கூட அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இயேசுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். நான் இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டும் போதெல்லாம் எதை சொல்றேன்னா, இயேசுதான் இயேசுதான் இயேசுதான். நேத்து கூட சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு இல்லையா? நீங்க ஒரு நல்ல வேலை செய்யறீங்க, செஞ்சு முடிச்சிட்டீங்க, அது நல்லா இருந்துச்சுன்னா நான் என்னதான் சொல்லணும், அதை கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம். ஏன்னா என்ன நான் தாழ்த்தும் போதெல்லாம், என்ன நான் கர்த்தரை உயர்த்த போதுமானவராய், அப்ப எல்லாமே நான் அவரை சார்ந்து அவரை குறித்தே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் நல்லா கமாலியாவுடைய பாதத்தில் அமர்ந்து படிச்சாரு, நல்ல ஞானம் உள்ளவர், அறிவு உள்ளவர், விவேகம் உள்ளவர், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, இது எதுவுமே என்னால இல்ல, எல்லாம் அவரால். அதனால என்ன நான் பெருசா பார்க்கல, நான் அவரை பெருசா. இந்த காலவேளை வந்த ஒவ்வொருவரும் நல்லா விளைவிக்கணும். நான் எதை குறித்து மேன்மை பாராட்டேன், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா படிக்கலாம், நல்ல வேலை செய்யலாம், அதெல்லாம் எனக்கு மேன்மை இல்லை. எனக்கு மேன்மை எது,
இயேசு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இங்கதான் அழகா சொல்றாரு, சிலுவையை குறித்தே அல்லாமல் அதை தவிர நான் வேற எதையும் நான் யோசிக்கவே மாட்டேன். ஆமென். ஏன் அப்படின்னு சொன்னா, அதுதான் எனக்கு மேன்மையை கொடுப்பது, அதுதான் எனக்கு வாழ்வுக்கு உயர்வை. அப்ப சிலுவை என்பது அந்த நாட்கள்ல ஒரு அவமானத்தின் சின்னமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதுலதான் மற்றவங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய சின்னமா என்ன பண்றச்சு அது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அநேக அந்த வாழ்வுக்குள்ளார் வர முடியும். சிலுவையை யோசிக்கும் போதெல்லாம், இயேசுவை யோசிக்கும் போதெல்லாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம், இயேசுவை நம்பும் போதெல்லாம், அதான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்துட்டு போறீங்க வாலிப பிள்ளைகள். ஆனா அந்த இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த ஆண்டவர் யார் என்பதை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். அதை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அது என்ன பண்ணாது, இருக்காது. நீங்க உள்ளத்திலே பாருங்க, சில ஆகாரம் நல்ல நல்ல சுவை மிகுந்த ஆகாரமா இருக்கும். ஆனா அது உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, அது எவ்வளவு சுவையா இருந்தாலும் அதுல பிரயோஜனமே இல்ல. ஆனா இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை சுவையே இல்லாம இருந்தானா, இந்த இயேசு வரும்போது சுவை மிகுந்த வாழ்க்கை என்ன பண்ணும். அதுதான் அங்க 2:20 பாக்குறோம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவே எனக்குள்ளார வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப கிறிஸ்து எனக்குள்ளார வாழ்றதால நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அவர் எனக்குள்ளார வாழ்ந்துகிட்டு இருக்கிறதால நான் வாழ்றதால, இனி நான் வாழ்வது யாரால வாழுறேன்? கிறிஸ்துவால. என் மேன்மை யாரு மேல? என்னுடைய உயர்வு யாரு மேல? எனக்கு வரக்கூடிய காரியத்து மேல இல்ல, என்னை யாரு உயர்வு கொண்டு வருகிறாரோ அவரை தான் நான் என்ன பண்றேன். அதான் 12:1 எபிரேயர் 12 சொல்லுது இல்லையா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் தள்ளிட்டு ஏன் போறேன் எனக்கு சொல்றாரு இல்லையா 6:14 நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேங்கிறாரு. அப்ப உலகத்தின் காரியம் ஒண்ணு என்ன மோசம் போகாது. நான் ஒருத்தர் மேன்மை பாராட்டு இருக்கிறேன், நான் ஒருத்தரை நம்பிட்டு இருக்கிறேன். அங்க சொல்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை நோக்கி செல்றேன், இயேசுவை நம்புறேன், இயேசுக்காக வாழ்றேன். இயேசுவை நம்பும் போது, இயேசுக்காக வாழும் போது, இந்த இயேசு என்ன வாழ வைப்பார், இயேசு என்ன உயர்த்துவார். அதான் சொல்றேன், இனி மாம்சத்தில் நான் பிழைப்போது நான் மாம்சத்தை பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே எனக்காக ஒப்பு கொடுத்த தேவனை பற்றும் குமாரனால் நான் விசுவாசிக்கும் போது நான் வாழ்ந்திருக்க முடியும். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் வாழ்ந்திருக்கணும்னு விரும்புறோம். ஆனா ஏன் வாழ முடியலன்னா, நான் எதையோ ஒண்ணு மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா எதோ ஒண்ணு குறைவா பேசிட்டு இருக்கிறேன். ரெண்டுமே நமக்கு முக்கியமானது. என்னை மேன்மைப்படுத்தி பேசிடக்கூடாது, எனக்கு லோவாவும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசுவை குறித்து நம்ம பேசும்போதெல்லாம் இயேசு போல் நம்ம மேல வர முடியும். ஆமென். அப்ப இங்க அழகா அப்போஸ்தலன் பவுல் விளக்கம் சொல்றாரு. இங்க நான் வாழுறது யாரால தெரியுமா? அவரால. இங்க யாரால நான் வாழுறது தெரியுமா? அவரால. அப்ப நான் யாரை தான் மேன்மைப்படுத்துவேன்? ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை நான் மேன்மைப்படுத்தும் போது சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை நான் குறித்து மேன்மை பாராட்ட இல்லை. ஆமென். அததான் அப்போஸ்தலன் பவுல் இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. பிலிப்பியர் 3:7-8 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்த விளைவுகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு, எதெல்லாம் நான் லாபம் நினைச்சனோ அதை நான் நஷ்டமா என்றேன். அல்லேலூயா. அப்ப ஏன் என்ன நம்ம லாபம்னு சொல்வாரு பிரதரை பார்த்தாலும் நஷ்டம்னு சொல்றாரு அப்படின்னு யோசிக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க ஒருத்தவங்க, அவங்க போறது லாபமா நஷ்டமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமை. நம்ம தானே ஞாயிற்றுக்கிழமைனா வரல கிரலன்னு அதான் யோசிப்போம். வெள்ளிக்கிழமைனா ஃப்ராங்கா யோசிப்பாங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக போயிடும், வெள்ளிக்கிழமை வேலைக்கு போகணும் போயிடுறோம் வச்சுங்களேன். வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு லாபம். இப்ப வேலை வேணான்ட்டு இங்க வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன நஷ்டம்? நாங்க அவன் போனா 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், நம்ம 1000 இல்லாம உட்காந்துக்கிறோம். ஆனா இதை தான் பவுல் சொல்றாரு, லாபமான எல்லாத்தையும் விட்டுட்டு நஷ்டமானதை தான் நான் ஏத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? இங்கதான் லாபமே இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் அது நஷ்டம், இங்க வந்தா லாபம். இது எது லாபம் நஷ்டம் புரியுமா? நமக்கு என்னன்னா அதுதான் லாபம், அதுதான் லாபம். எத்தனை லாபத்தை நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆனா இங்க வரும்போது இதுலதான் லாபமே இருக்குது. ஏன் ஆண்டவர் சொல்றாரு 6 நாள் வேலை செய்யணும். அதை வேலை செய்ய வேணும்னு சொல்லவே இல்லை, நானும் சொல்ல மாட்டேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது தவறு. அல்லேலூயா. 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் இங்க வரணும். ஓய்ந்திருக்குன்னா கட்டில படுத்துக்கிட்டு டீயை கொண்டுருவா, டீயை கொண்டுருவா, சமைச்சிட்டியா
என் பிள்ளை சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்றது இல்ல. அல்லேலூயா. இங்க வரணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. அப்ப வேலை செய்யணும். வேலைக்கு விரோதமா பைபிள் சொல்லவே இல்லை எதுவுமே. ஆமென். அப்ப வேலைக்கு போகாம இருக்க, வேலைக்கு அதாவது ஆண்டவருக்கு விரோதமான இருக்குன்னு அர்த்தம். 6 நாள் வேலை செய்ய சொல்றாருங்க. 7வது நாள் தான் ஓய்ந்திருக்க சொல்றாரு. அப்ப நம்ம 7 நாளுமே ஓய்வு நாள்னா அவங்க அப்படி சில பேருக்கு அப்படித்தான் இருக்குது. ஆனா அப்படி இல்லை. நானே சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறதுக்காக வருவேன் போவேன். நான் செவ்வாய்க்கிழமை வருவேன், வெள்ளிக்கிழமை வரும், அப்படிதான் வருவேன். ஆனா மற்ற நாள் பைபிள் படிப்பேன், ப்ரிப்பேர் சில பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு நான் பாக்குறேன், இந்த 21 நாட்களும் இன்னைக்கு தான் நான் வேலையே செய்யறேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குதான்னு அதை நான் மாத்திக்கவே மாட்டேன். அப்ப இது 21 நாள் நான் பாக்குறேன். இது வரைக்கும் நான் பார்ட் டைமே வேலை செஞ்சிருக்கேன் போட்டு, இப்பதான் ஃபுல் டைமா வேலைக்கு வந்து பண்றேன். எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, ஊழியம் பண்றீங்களா? ஆமா. பார்ட் டைமா ஃபுல் டைமா? உங்களுக்குலாம் அது தெரியாது, அது பாஸ்டர் வட்டாரதான் தெரியும். ஊழியம் பண்றீங்களா? ஆமா பாஸ்டர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு கிழமை கேட்டு ஃபுல் டைமா பார்ட் டைமா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை செஞ்சுக்கிட்டே சரியா இல்ல வேலையை விட்டுட்டு சரியா? அதான் விஷயம். இப்ப நான் வேலை விட்டு வந்திருக்கிறேன் இல்லையா, வேலை விட்டு வெட்டியா வரல, லாபத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் லாபம் நினைச்சு போனேன். ஆனா அதுல லாபம் இல்லை, அதான் நஷ்டம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப லாபத்துக்கு வந்திருக்கிறேன். அப்ப இங்க வந்ததால எனக்கு அதாவது நஷ்டமே எனக்கு என்ன பண்ணாது. அல்லேலூயா. ஆனா உலகம் என்ன சொல்லும்? அதுதான் லாபம். நீங்க அதான் சொல்றேனே, ஆண்டவர் வந்து பிரமாணத்தை சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். விதைப்பு அறுப்பு பிரமாணம் என்பது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா, பூமி உள்ள நாளாவும் சொல்லிவிட்டாரு. 2000 ஆண்டு வரைக்கும் விதைப்பு அறுப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தா 2000 வருஷத்துக்கு வரைக்கும் ஒண்ணு விளையாது. பூமி உள்ள நாளாவும் சொன்னதால விளைஞ்சிக்கிட்டே என்ன பண்ணுது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இந்த பிரமாணத்தை எடுத்துங்க. 6 நாள் வேலை செய்வேன், 7வது நாள் ஆண்டு சமூகத்து வரும். இது பிரமாணம். அப்ப அதுல நான் செய்ய ஆரம்பிச்சுன்னா, நீங்க எப்படி அந்த பூமி 2000 வருஷத்தை தாண்டியும் வேலை நடந்துகிட்டே இருக்குதோ, அதே போல நான் இந்த பிரமாணமா அதை எடுத்துக்கொண்டு 6 நாள் வேலை செய்வேன், 7வது நாள் கர்த்தர் சமூகத்துக்கு வருவேன். நீங்க செஞ்சு பாருங்க. உண்மையா சொல்றேன், அந்த பூமி எப்படி மிகுந்த பலனை கொடுக்குதோ அதே போல உங்க வாழ்க்கையில் மிகுந்த பலன் உண்டாகும். நீங்க எது லாபம்னு போனீங்களோ அது நஷ்டமாயிடும், எது நஷ்டம் வந்தீங்களோ அது லாபம் வந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப நம்ம வந்து இது லாபம் சொல்லுங்க பக்கத்துல, அதுதான் லாபம். இப்ப நமக்கு வந்து நான் லிட்டரலா பார்த்துதான். ஆனா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, விசுவாசம் என்பது எப்படிப்பட்டது? காணப்படாதவைகளின், இப்ப நீங்க வந்து இப்ப காணப்படாம வந்திருக்கிறீங்க, ஆனா காணப்படுறதுல கர்த்தர் நடத்துவாரு. அப்ப நான் லாபம் லாபம்னு போனேன்னு என்ன பண்றது? ஏதாவது மூட்டை கட்டி வச்சிருந்தா சொல்லு. நான் லாபம் லாபம்னு போனேங்க, நீங்க எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லுங்க. கிடையாது. ஆனா இன்னைக்கு இங்கதான் நான் லாபம் வந்துட்டேன்னா அததான் சொல்றாரு. நான் எதுவுமே எனக்கு மேன்மை கிடையாது, எதுவுமே எனக்கு உயர்வு கிடையாது. சிலுவையை குறித்த காரியங்கள் மட்டும் தான், இயேசு பற்றிய காரியம் எனக்கு மேன்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அவ்வளவுதான் இங்க சொல்றாருங்க. சொல்லும்போது சொல்றாரு, ஆகிலும் லாபமா இருக்கிற எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்தது, அது மாத்திரமல்ல. ஏன் தெரியுமா நஷ்டம் நான் என்னன்னு அப்படின்னு விளக்கம் சொல்றாரு. என் கர்த்தராகி கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்ப அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக தான் எல்லாத்தையும் நஷ்டமா என்ன. இப்ப இங்க வரும்போது யாரை குறித்து அறிந்து கொள்கிறோம்? அவரை பத்தி. அதனால நான் லாபம் தான், அதை விட்டுட்டு நஷ்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனா இதுதான் எனக்கு லாபம். நீங்க உங்களுக்கு இதுதான் லாபம். அல்லேலூயா. நீங்க வெளியில போய் சொன்னீங்கன்னா திட்டுவான், என்னடா லாபம் லாபம் வந்திருந்தா என் கூட வந்திருந்தேன்னா 1000 சம்பாதிக்கலாமா, லட்சம் வருண்டா, கோடி பரண்டா. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிச்சு அப்ப எப்படிதான் நம்ம ஆரம்பிக்கிறது, எப்படிதான் முன்னேறுது? எது லாபமோ அதை நஷ்டமா நான் இங்க வரேன். ஆனா இங்க வரும்போது கர்த்தர் சொல்றாரு, எனக்காக இல்லையா. சொன்னல ஏற்கனவே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் நஷ்டம் அதுக்குன்னு பேசிட்டு போது பேதுரு மட்டும் கிளிக் ஆகுது அவனுக்கு. ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டு வந்தானே, எனக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்க விட்டு வந்தீங்களா? எல்லாம் கர்த்தர் சொல்றாரு, உங்களை வீட்டையாவது முனையாவது பிள்ளையாவது நிலத்தையாவது. இங்க சொல்றாரு பவுலு, எது தெரியுமா எனக்கு சொத்து? இயேசுதான் சொத்து. நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை சார்ந்து இருக்கிறேன். அதனால எதுலாம் லாபமா அதெல்லாம் விட்டுட்டு நஷ்டத்துக்கு வந்திருக்கிறேன். நஷ்டத்தை தான் லாபமா மாத்துறாரு. நீங்க உங்க வாழ்க்கை நஷ்டத்துல ஓடிட்டு இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட வாங்க, கர்த்தர் லாபமா மாத்துவாரு. சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு நஷ்டமா இருக்குது கஷ்டமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நஷ்டமோ கஷ்டமோ நான் ஏசுட்டு வந்துட்டேன், இயேசுதான் எனக்கு மேன்மையை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றது, 21 நாட்கள்ல தேவனோட இணைஞ்சிருங்க, தேவனுடைய வழி நடத்தல போங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், அதை உங்களுக்கு கொடுக்கும்படியா தான் கர்த்தர் அடைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நான் சின்ன புத்தனமா வந்துட்டு இன்னைக்கு போனா 600 வந்துருக்கு சொல்லுவோம்ல,
இந்த குழுவை கட்டியிருப்பேன், ஒரு டம்ளாரை வாங்கியிருப்பேனே, ஒரு சொம்பை வாங்கியிருப்பேனே, சில்வர் பாத்திரம் கடையை வைக்க சொல்லுவார் நம்மள. உங்களுக்கு அப்படிதான் உருவாகுறாரு. ஹல்லேலூயா. உருவாக்கிடுங்க. பிள்ளைங்கள்லாம் வரும்போதே வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் சொன்னீங்க பாருங்க, டாக்டராகவும் இன்ஜினியரும் கலெக்டராகவும் சும்மா வாய் பேச்சு கிடையாது. இங்க எங்க வச்சு இது வரைக்கும் பேசக்கூடாது. உள்ள எரியணும். உள்ளத்துல ஒரு பெரிய வெறி இருக்கு. அவங்கள உங்க பார்க்கும்போது தெரியக்கூடாது, உங்க செயல்ல தெரியணும். அப்ப உள்ளம் அப்படி இருக்கணும். நான் கிறிஸ்துக்காக வாழ்ந்திருக்கிறேன். இங்க அப்பா சொல்றாரு பாருங்க, அந்த கிறிஸ்துவை குறித்த மேன்மையான அறிவை அடைவதற்கு இதை நான் நஷ்டம் பண்ணிருந்தேன். ஏன்? அவரை அறிகிற அறிவு தான் என்ன மேன்மைக்குள்ளார என்ன பண்ணும், கொண்டு வரும். ஆமென். நீங்க எந்த அளவுக்கு அவரை அறிகிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மேன்மை என்ன பண்ணும், எதுவே நம்ம சொல்றது. ஹல்லேலூயா. அதனால மத்தவங்க சொல்ற மாதிரி சிலுவை சிலுவை ஏசு ஏசுன்னு ஓடுறேன்னு சொல்லிட்டு கிடக்க கூடாது. என்ன சொல்றாரு இல்லையா, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் என்ன இருக்கான். அப்ப யாராவது உங்கள்கிட்ட சொல்லும் போது, அப்பா என்ன விட்டு பலன் அதுலதான் என்ன பண்ணுது. ஹல்லேலூயா. நீ போறியா, ஓ சம்பாதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அங்கதான் போறேன். ஆனா அவருடைய அறிவின் மேன்மைக்குள்ள அவர் அறிகிற அறிவுல நான் வளர ஆரம்பிச்சேன்னா அந்த மேன்மையான வாழ்க்கையே எனக்கு போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது. ஹல்லேலூயா. அப்ப வேறொன்றையும் நான் மேன்மை பாராட்ட விரும்பல, நீங்களும் விரும்பாதீங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஏன்னா இன்னொருத்தர் சொல்றா பாருங்க, 1:2 சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறென்று உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஆமென். அப்ப எதை தான் தீர்மானிக்கணுமா, இயேசுவை நான் எந்த அளவுக்கு அறிந்து அவர்படி வாழணுங்கிறத தீர்மானம் பண்ணும். உலகத்துல சில தீர்மானம் எடுப்போம், அப்படி இல்லை. நீ வந்து கிறிஸ்துக்குள்ளார ஒரு தீர்மானம் எடுக்கும்போது கிறிஸ்துவன் தீர்மானத்தை நிறைவேற்ற போதுமானவர் என்ன பண்றாரு. ஆமென். நீங்க தீர்மானம் சொல்லும்போது நமக்கு தானியல் தான் நினைப்பு வரும். தானியல் வந்து ஒரு தீர்மானம் பண்றாரு, இதை புசிக்க மாட்டேன்னு. அவரை சாப்பிடாத ஆளா? சாப்பிட்ற ஆளுதான் இல்லையா, மட்டன் சாப்பிட்ற ஆளுதான், சிக்கன் சாப்பிட்ற ஆளுதான், கறி சாப்பிட்ற ஆளுதான், அது பிரச்சனை இல்லை. ஆனா எதற்காக தீர்மானம் பண்றாரு யோசிச்சு பாருங்க. நீங்க நான் தீர்மானம் பண்ணும்போது எதுக்காக தீர்மானம், எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. அங்க சொல்றாருல 6:14, உலகம் எனக்கு எனக்குள்ளார சிலுவையில் அறை ஒன்று இருக்குங்கிறாரு. உலகத்துல எல்லாம் சாப்பிட்றான், எல்லாம் பண்றான், அது எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. அவதான் பாஸ்டரா இருக்கிறவங்க பிலிவராக உங்களுக்கு தெரியும். என்னன்னா எதெல்லாம் பிடிக்குன்னு போனோம் இல்லையா, இப்ப அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல, நான் ஒருவரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன், அதனால எனக்கு பிடிக்கல. ஹல்லேலூயா. பாவம் சொல்லுதுல, பாவம் ஆசைப்படுறது கூப்பிடுது வாவான்னு, தள்ளிவிட்டு நான் வரேன். ஏன் வரேன், எனக்கு ஒருத்தரை பிடிக்குது அதை விட. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க, 6:14 எடுங்களேன், திரும்ப அதை வாசிப்போம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு. அப்ப இந்த உலகமோ எந்த ஆசை பாசமோ எதுவுமே என்ன ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன் பண்ண முடியாது, எல்லாவற்றுக்கும் நான் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். உலகத்துடைய ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறையப்பட்டிருக்கிறேன்னா வெளியில வர முடியாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப முன் போல நான் செய்த பாவமோ காரியமோ எனக்கு உள்ள வராது. பிள்ளைகள் பாருங்க, நீங்க போன் பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க வச்சுங்களேன், நீனே சொல்லுவ. ஆனா நீ கிறிஸ்துக்குள்ளார வரும்போது, நீ இணைக்கப்படும் போது, கிறிஸ்துவுடைய அறிகிற அறிவை நீ அடையும் போது அதெல்லாம் உனக்கு ஆப்டால் ஆயிடும். ஏன்னா அதுக்கு நீ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. அறையப்பட்டது ஒண்ணும் பண்ணவே. எத்தனை பேர் அது ஒரு தீர்மானம் எடுக்கிறது. இங்க அழகா பவுல் சொல்றாரு, அதனாலதான் திரும்ப அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நானும் உலகத்திற்கு. அப்ப என்னன்னா உலகத்துடைய ஒரு காரியமும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றது. எத்தனை பேர் அதை விரும்புறது. ஆலய பிள்ளை விரும்புறீங்களா? போவான்னா நினைப்போம், கூப்பிடுவான், போவான்னு நினைப்போம், ஏதாவது வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதை பத்தி சொல்றான், இல்லப்பா நான் ஒருத்தர் அறிகிற அறிவில் நான் வளர ஆரம்பிச்சுட்டேன், அவர் சொல்ற அறிவு வேணான்னு. ஹல்லேலூயா. சத்தத்தே காணோம். உண்மையிலே சொல்றேன். ஏன்னா உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையும் உயர்வும் வேற. அதை அடைய முடியாதபடிதான் அவ்வளவு பிரச்சனை என்ன பண்ணுது, வருகிறது. ஆனா அதை நீங்க உஷாரா தெரிஞ்சுக்கிட்டு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம் கூட என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஒன்றும் பண்ணவே. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த தெய்வீக இணைப்புக்குள்ளார பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும் இல்லைங்களா. ஆசீர்வாத மழை சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, தாகமா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும், விருப்பமா இருக்கணும், ஆலயத்துக்கு வரணும், தேவனை தேடணும். ஏன்னா சும்மா பொழுதுபோக்குற ஆள் கிடையாது. நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு நீங்க சும்மா பொழுதுபோக்குன்னா எந்த பலன் நீங்க அடைய முடியாது.
திரும்பவும் சொல்றேன், சும்மா பொழுது போய்க்கிட்டு வரங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போயிடுவாங்க, லேட்டா தாங்க வருவேன், என் பொழப்பு இப்படிதான் ஓடுதுன்னா நீங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. திரும்பவும் சொல்றேன், இயேசுவே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன், விசுவாசி, நம்பு, ஹல்லேலூயா. ஆனா நீங்க எழுந்து அவரை நான் நோக்கி பார்க்க போறேன், அவரை நான் நம்ப போறேன், அவருக்காக வாழ போறேன். ஹல்லேலூயா. இப்ப இங்க இருக்கலாம் எப்படி வந்தோம்? அவரை அடிச்சு, இப்ப என்ன மைக்ல அடிச்சு, இனிமேட்டு நீ செத்துருவா, அடுத்த செத்துருவா, இப்ப வான்னு சொன்னாரு கிடையாது. புரியுதுங்களா? நமக்குள்ளார தேவனுடைய அன்பு வர ஆரம்பிச்சிச்சு, வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சோம், அது புளிச்சிருந்துச்சு, வாழ்வுக்குரிய மேன்னு வர ஆரம்பிச்சு, அதெல்லாம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் மேல. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டியது நம்ம கடமை எனப்படுது. அதான் நீங்க கலெக்டர் ஆகணுமா, ஆக்குவாருன்னு சொல்றேன். உடனே கேட்கக்கூடாது, எனக்கு என்ன செலவுக்கு நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு. ஆக்குறவரே கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? சரி, விஷயத்துக்கு வரும். அப்ப இனிமேட்டு சிலுவை பற்றி யாராவது தவறா அவங்க பேசியிருக்காங்க, இயேசு பற்றி பேசினா அதை நான் காதல வாங்கிட்டு உட்கார மாட்டேன். அது அவங்களுக்கு தான் பைத்தியம், ஆனா எனக்கு அதுல தான் பலன் என்ன பண்ணுது இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுறது அவசியமா இருக்குது. இன்னும் ஏன் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது பாருங்க, கொலோசியர் 2:14. ஏன் இயேசுவை குறித்து சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுன்னு சொல்லுது? கொலோசியர் 2:14, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தாராமே. ஏன் மேன்மை பாராட்டணும்? நான் எதெல்லாம் சிக்கி தவிச்சனோ அதுல இருந்து அவர் தான் என்ன மேல கொண்டு வந்தாரு, கொண்டுட்டு வருவாருங்கிற என்ன நமக்குள்ளார என்ன பண்ணும்? அப்ப நமக்கு எதிராக இருந்த காரியங்கள், அப்புறம் விரோதமா இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? அவரை கேன்சல் பண்ணிட்டு, அது மாத்திரமல்ல, என்ன துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இருந்தோ அது எல்லாவற்றையும் இயேசு உரிந்து கொண்டு வெளியேறங்க எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிருக்கிறாருன்னு சொல்லுது. ஆமென். நிர்வாணமாக்கி நம்முடைய பாவம், சாபம், நோய், தரித்திரம், வறுமை எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியேறங்க கோலமாக்கி, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கிறேங்கிற எண்ணங்களை என்ன பண்றவர்? கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நான் அவரே மென்மை பாராட்டுறேன். ஹல்லேலூயா. இல்லையா? ஒவ்வொருத்தர் ஒரு பழக்கம் இருக்கும், அதாவது வெளில என்ன கொண்டு வந்திருக்கிறாரு, உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒருவேளை இன்னும் ஒரு சில பழக்கம் இருக்குதுன்னா அதையும் வெளில கொண்டு வருவாருங்கிறது நமக்கு என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. ஆமென் சொல்றது. அப்ப இன்னைக்கு நல்லா விளங்கிக்கணும், எனக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வெள்ளனாய கர்த்தர் இருக்கிறார். நான் அவரை நம்புறேன், நான் அவருக்காக வாழ போறேன். ஹல்லேலூயா. அப்ப நினைச்சிட்டோம்னா உண்மையிலே சொல்றேன், புதிய ஏற்பாடு சபை பிள்ளைகளை ஒரு மிகப்பெரிய சாம்பிளா வைக்கிறார் இங்க இருக்கிற திருச்சபைகளுக்கு, மற்றவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரு மாடலா எடுத்துக்காட்டா வைக்கிறார். ஆமென். எடுத்துக்காட்டா வைக்கிறதாலதான் நமக்குள்ளார இவ்வளவு காரியத்தை பேசுறாரு. இல்லைன்னா வந்தோமா, ஐயோ ஏசப்பா மறிச்சிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு கண்ணீரை வச்சு அழுதுட்டு சரி அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டு இருப்போம். அப்படி அழுகுறங்களே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எனக்காக அழுவாத, உன் பிள்ளைகளுக்காக. பச்சை மரத்துக்கு இப்படின்னா பட்டை மரம் நின்று, பச்சை மரமே எரியுது, எரிய வைக்க முடியாத மரமே எரிஞ்சிட்டு இருக்கு தம்பி, அம்மா நீ உன் குடும்பத்தை எரியாம பாத்துக்குங்க இல்லையா? அதான் நிறைய அர்த்தம் இருக்குது. ஏன் உங்களுக்கு அப்படி சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு இயேசுதான் நீங்க வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் மேன்மை எண்ணாதீங்க, இயேசு மட்டும் மேன்மை எண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் அறிகிற அறிவு தான் எனக்கு மேன்மை கொண்டு வரும். இதுல நான் வளர ஆரம்பிச்சுன்னா எவ்வளோ எனக்கு விரோதமா வந்தா கூட எல்லா விரோதங்களையும் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நல்லா முடிவு பண்ணிக்கணும், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் என்ன ஒன்னும் சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த நாட்கள்லாம் உலகம் உலகம்னு சொன்னா டிவி உலகமா இருந்துச்சு, ரேடியோ உலகமா இருந்துச்சு இல்லையாம தானே? இப்ப எல்லா வீட்லயும் டிவி இருக்குது, எல்லா வீட்லயும் செல்போன் இருக்குது. உலகம் எங்க தான் இருக்குது? வீட்டுக்குள்ளார இருக்கு. வீட்டுக்குள்ளார சரி, வெளியில உலகம் இருந்துச்சு, இப்ப வீட்டுக்குள்ளார இருக்குது. டிவில உட்காந்து உலக நியூஸ் பூரா பாத்துறோம் இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப அதுக்கு நான் சிலுவையில அறைய கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன நடக்குன்னே பாக்குறது இல்ல, செல்போனே நோண்டிக்கிட்டு இருக்குது இல்ல, எதுவுமே என்ன எல்லாமே இருக்குது, ஆனா எது என்ன சேதப்படுத்தாது, நான் அதை வச்சு மேலதான் என்ன பண்ணுவேன். அதான் பிள்ளைகள் சொல்றது, செல்போன் இருக்குது, அதை எதற்கு நான் பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்தணும். கால்குலேட்டர் எதுக்கு வச்சிருக்கிறாங்க?
அதுக்குதான் பயன்படுத்தணும் இல்லையா? அதை விட்டு அதை ஒண்ணும் பண்ணவேன். அப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு கால்குலேட்டர் மாதிரி போன் கொடுத்துருக்காங்க, அந்த கால்குலேட்டர் மட்டும் பயன்படுத்துவேன். அதுல இல்ல, நான் அதுல மத்ததையும் பயன்படுத்துவேன்னா கால்குலேட்டரும் போயிடும், நம்மளும் போயிடும். நீ பிள்ளைகள்கிட்ட ஏன் நம்ம பொருள்லாம் வாங்கி கொடுக்கறது இல்ல? இதனாலதான் ஏற்கனவே வீணா போயிடுச்சு. அதான் இதை வேற வாங்கி இதே பாதுகாத்து படாத பாடு படுறோம்னு யோசிக்கிறோம். ஆனா அங்க சொல்றாரு, உலகம் சிலுவையில உள்ள போயிடுச்சுப்பா. அந்த உலகத்தை நீ இருக்கிறன்னா, சிலுவைக்குள்ளார இருந்தன்னா அந்த உலகம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நீ சிலுவைக்குள்ளார இல்லைன்னா உலகம் உன்னை முழுங்கிடும். அல்லேலூயா. நம்ம இருக்கிற எல்லாமே நம்மளை முழுங்கிடும். போன முழுங்கிடும், டிவி முழுங்கிடும். அல்லேலூயா. டிவி முழுங்கி ஏப்பம் விட்டுரும் டிவியை. சில பேர் பாருங்களேன், பிள்ளைங்களை உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்களை டிவி பார்க்க வைப்பாங்க பாருங்க, அது பார்த்துட்டே பேன்னு கிடக்கும் பாருங்க. டிவி முழுங்கிடுச்சுன்னு அர்த்தம். டிவி இந்த பிள்ளையா முழுங்கிடுச்சு. முடிச்சோடனே அந்த பிள்ளை எதை தான் பார்க்க விரும்பும்? எதுக்கு அதுன்னே தெரியாது. அப்புறம் டிவி போட்டுனா ஆன்னு பார்த்துட்டு இருக்கும். டிவி முழுங்கிடுச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் அப்படி முழுங்கி கிடக்குறதுன்னு தெரியல இல்லைங்களா? ஆனா கடவுள் சொல்றாரு, இங்க கடவுள் சொல்றது இல்லப்பா, அது ஒன்ன முழுங்கிச்சு நினைக்கிறேன். இப்ப நான் முழுங்கிட்டேன். நான் முழுங்கிட்டேன். இப்ப எப்படி முடியுமா? அதான் போலீஸ்காரர் இருக்கிறாரு வச்சுங்களேன், திருடன் எவனாவது? போலீஸ்னா நியாயம் தான் நமக்கு இல்லையா? போலீஸ்னா காவல். உங்களோட வேலை என்ன? பாதுகாக்கிறதா அவங்க வேலை இல்லைங்களா? அப்ப அவங்க இருக்கும்போது ஒண்ணும் பண்ணவே மாட்டான். இப்ப கடவுள் இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரா? ஆனா என்னன்னா யோசிக்கிறோம், நம்ம அவருக்கு ஒத்தா யோசிக்கிறோம். சொன்னோம்ல, விபிஎஸ் பத்தி சொன்னோம், டாய்லெட் சொன்னோம், என்னென்ன யோசிப்பீங்க கத்துக்கு தான் தெரியும். ஆரம்பிச்சுட்டாரா வேலைய, வேட்டைய ஆரம்பிச்சுட்டா நினைக்கிறீங்களான்னு தெரியல. என்ன ஏதாவது வரும் தான். அததான் சொல்றேன், வரும்போது கிறிஸ்துவுக்குள் நான் என்னை இணைத்துக் கொள்ளும் போது, என்னுடைய சிந்தைகளை மாற்றிக் கொள்ளும் போது, பிரதருக்காக சொல்லல, சிஸ்டருக்காக சொல்லல, இயேசுவுக்காக. அல்லேலூயா. எதை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து வாழ வைக்கிறதால கிறிஸ்துவின் மேன்மைக்காக நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பிள்ளை படிக்கலன்னா என் மேல போய் தப்பு இல்லைன்னு சொல்லவே கூடாது யாரும். ஏன் சொல்லக்கூடாது? இந்த குடும்பத்துல இருக்கிறோம், இருக்கும்போது எல்லாத்துக்கும் அது பொறுப்பு என்ன பண்ணுது? சத்தத்தை காணும். இந்த மாதிரி பேசினா மட்டும் சத்தமே வராது. அல்லேலூயா. இப்ப என்னை பத்தி பேசணும் நல்லா சிரிப்பீங்க உடனே. அல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு அப்ப நான் எதை மேன்மை பாராட்டேன்? சபையை மேன்மை பாராட்டனா அப்படி அப்படி அதை சபையை அப்படி யோசிப்பேன். சபை மேன்மை பாராட்டனா வட்டி வருவேன். அல்லேலூயா. எங்களை யோசிக்கிறீங்களா பெருசா? புரியுதா? ஆனா எதுவுமே யோசிக்கலன்னா எதுவுமே உங்களுக்கு நடக்காது. பவுல் ஆடித்தரமா சொல்றாரு, நான் எதை மேன்மை பாராட்டுறேன், அதனால நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 2000 சபைகளுக்கு மேல அவர் ஸ்தாபிச்சிருக்கிறாருங்கிறாங்க. எத்தனையோ சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாரு, எத்தனையோ பேருக்கு நன்மையை செய்திருக்கிறாரு. நோட்டை அடிச்சு நைட்டு பூரா நோட்டை அடிச்சு வச்சுக்கிட்டு போறதுல கொடுத்துட்டு வந்தாரா என்ன? எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஜனங்கள் அவருக்கு கொடுத்தாரு. அப்படி கொடுக்கப்பட்டதாலதான் அவரால் ஊழியம் செய்யவே முடிச்சு. அதான் சொன்னால ஒரு முறை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தபடிய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமை நிறைவாக்கன்னு சொல்றது இல்லையா? அது எதுக்கு சொல்றாரு? உங்க சொல்லும் போது ஞாபகம் இருக்கலாம், சொல்லி கொடுத்தது உங்களுக்கு. நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்து என் குறைவெல்லாம் மாத்துனீங்க, அதனால இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எல்லா குறைவையும் நிறைவாக்குவார்னு சொல்ற, ஆஸ்வதிக்கிறார் ஜனங்களை. சும்மா அங்க சொல்ல, நம்ம அந்த வசனம் மட்டும் தான் நமக்கு தெரியும். அது எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன். என் தேவன் தம்முடைய இயேசுபடி என் தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமை நிறைவாக்குற. ஏன் நிறைவாகலாமா? நிறைவாக்குற மாதிரி கொடுக்கல. அங்க பவுல் சொல்றாரு, ஏன் தெரியுமா உனக்கு நிறைவாகுன்னு சொல்றேன்? நீ என் குறைவில் இருக்கும் போதெல்லாம் நீ கொடுத்த தேவனை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஸ்தோத்திரம் பண்ணிட்டால உனக்கு என்ன பண்ணும்? அதுல நன்மைதான் உனக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, உயிரே எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லும் போது நான் சொல்றேன், மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கா இருப்பதுன்னு அவரு சொல்லும் போது நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு உயிரே கொடுத்துருக்கீங்க, நல்ல வாழ்வு கொடுத்துருக்கீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல விசுவாச பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க. அப்ப நான் அவருக்கு எப்படி வாழணும்? நான் என் மனமோன போக்கில் போறது கிடையாது, போகவும் கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு மாதிரி அறியாதும் தெரியாதும் அளப்பவும் கூடாது. என்ன ஆண்டவருக்காக வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி நான் என்ன பண்ண பயணம். ஆமென். அப்ப என்னுடைய மேன்மை, உயர்வு எல்லாம் அவரு. அல்லேலூயா. அதனாலதான் என்னால காணிக்கை பத்தி தப்பா நினைக்காதீங்க. காயின் ஆபேல் காணிக்க வரும்போது அங்கீகரிக்கிறார் ஆபேல. ஏன் அங்கீகரிக்கிறார்னா, ஆபேலுடைய குணம்
காயின் குணம் நமக்கு வந்து அது வந்து கொடுக்குறது, ஆடை கொடுத்தான் மாடை கொடுத்தான் அப்படி அது மாதிரி யோசிக்கிறோம். அது ரத்தத்தால பலி செலுத்தக்கூடிய எண்ணங்கிறது எல்லாம் ஓகே குட் தான். ஆனா முதல்ல கர்த்தர் எங்க தெரியுமா பாக்குறாரு? அவருடைய மனதை குறித்து தான் பாக்குறாரு. அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நாம எவ்வளவு கொடுத்தாங்க மனது, அதான் சொல்றாருல, கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல அவனவன மனதில் நியமித்தபடியே. அப்ப ஒரு மனுஷன் தேவனை குறித்து எவ்வளவு யோசிக்கிறானோ அவ்வளவு கொடுக்கணும். அவ்வளவு கொடுக்கும் போதுதான் அவன் அவ்வளவு தேவனை யோசிக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப என்னென்ன காரியங்கள் கிறிஸ்துவுக்காக நம்ம செய்யணுமோ அதை செய்ய 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 குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறார். ஆனா நிறைவான பிறகு செய்யணும் வரும்போது குறைவிலே இருப்போம். அல்லேலூயா. பேருக்கு புரியுது. அப்ப இன்னைக்கு இந்த மேன்மையா ஆண்டவர் என்னங்கன்னா, மேன்மையான வாழ்க்கை கர்த்தர் வாழ வைப்பாரு. உலகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. உலகத்திலே இருப்போம், உலகம் நம்மளை பார்த்து பயப்படும். அல்லேலூயா. இதை நான் சொல்றது. அப்ப நீங்களும் நாளும் அப்படி வாழணும் கர்த்தர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். ஆமென். அப்ப நமக்கு எதிரடியாகவும் நமக்கு விரோதமாக இருந்த எல்லாத்தையும் கர்த்தர் முடிச்சிருக்கிறார். ஆமென். இன்னும் ஏன் சிலுவை சிலுவை சிலுவைன்னு அதான் பாருங்க, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, நமக்கு தேவ பலனா இருக்குது. ஆனா இப்ப பாருங்க, இப்ப கெட்டு போறவங்க கூட சிலுவை மாட்டி அலையறான். ஃபேஷன் ஆக்கிட்டான். சிலுவை என்ன பண்ணிட்டாங்க? ஒரு மாடலா ஒரு செயினை போட்டுக்கிறான். நாம கூட நினைப்போம் போட்டவன்னு. நீ நம்பிடாதீங்க, ஓ சர்ச்சை தான் போறாம இருக்கணும். ஃபேஷனா இருக்க கடவுள் விருப்பலைங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாரும், நானே அப்படிதான் போனேன். ஃபேஷனா நல்லா நல்லா உட்காந்துட்டு வரலாம், ஒரு தொல்லையும் இல்லை, யாரும் நை நை நம்ம சொல்லல. அதாவது உங்களை யாரும் நை நைன்னு யாரும் கூப்பிடுறது இல்லை. வந்தாலும் உங்க விருப்பம், உங்க விருப்பம் விட்டு. ஏன்னா யாரும் நை நை, ஒரு ஆள் தான் நை நைன்னு கூப்பிட்டாரு. வாங்க வாங்க பிரதர், வாங்க பிரதர், வாங்க பிரதர் ஒருத்தர் நச்சு எடுத்தாரு வச்சுக்கேன். அப்படிதான் போன ஃபர்ஸ்ட். ஆனா போன நல்லா இருந்துச்சு. நல்லா சேரு டேபிள், ஆஹா சோத்திரம், நல்ல மரியாதையும் இருக்கும். அப்படிதான் வந்தோம். அப்புறம் பார்த்தோன்னா ஆளே மாறியாச்சு, ஊழியத்து அளவுக்கு வந்தாச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா அந்த மாதிரி ஒரு நாட்கள் வரும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நமக்கு இடம் இல்லாம இருக்கு இல்லையா? அப்ப நல்ல இடமா என்ன பண்ணும்? இருக்கும். இப்ப ஒண்ணுலயே பேசி இல்லையா? அப்ப 4-5 ஓடும். அப்ப ஏன்னா திரும்பவும் சொல்றேன், மேன்மையா எதை நினைக்கிறோமோ அதை மேன்மையா நினைச்சோம்னா, எதெல்லாம் நமக்கு மேன்மையா கொடுக்கணுமோ மேன்மையா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அல்லேலூயா. அதனால அந்த எல்லையை மீறி மாத்திரம் நம்மளை மேன்மைப்படுத்துறது. அல்லேலூயா. அவ்வளவுதான் சொல்ற. உலகம் அவருக்குள்ளார நடக்குது. அதனால உலகத்தை சொல்றாரு, எப்பா எல்லாத்தையும் நான் மாத்த முடியும். ஆனா நீ உனக்குள்ளார இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் பாருங்க. நீ மாற்றத்துக்கார வரும்போது நீ இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதுல சென்னா எல்லாரும் உன்னை தேடி என்ன பண்ணுவாங்க? ஆமென். ஆமென். அப்ப இன்னைக்கு இயேசுவை நோக்கி நான் சென்றேன்னா நான் விழமாட்டேன். நான் தான் போனேன்னா ஊந்துருவேன். அதான் சொல்றேன். நான் அவரை மேன்மை பாராட்டினா, அவர் அறிகிற அறிவில வளர ஆரம்பிச்சுன்னா, அவருக்கு செலுத்தக்கூடிய கனத்தையும் எல்லாம் செலுத்தினா நான் வாழ்ந்திருக்க முடியும். நான் என்ன உயர்த்தினா நான் வாழ்ந்திருக்க. அல்லேலூயா. எழுந்திருக்கலாமா?